வணக்கம். வாழ்வு வாஸ்துவுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. வாஸ்து சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார் ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் அவர்கள். நேயர்கள் உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய வாஸ்து சம்பந்தப்பட்ட எல்லா குவெஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் எங்ககிட்ட இருக்கு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். சார், இப்ப வாஸ்து சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சில பேர் இந்த ஃபெங்ஷுவா பொம்மைகள் இந்த ஐட்டம்ஸ் வாங்குறதோ இல்லன்னா இந்த பிரமிட் வைக்கிறதோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. இது ஒரு சரியான விஷயமா பார்க்கப்படுதா இல்ல ஒரு தவறான விஷயமா பார்க்கப்படுதா? அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ இட்ஸ் வெரி சிம்பிள். கிரியேட்டர் கிரியேஷன்ஸ் ரெண்டு விஷயங்கள் உண்டு. கிரியேட்டர் அப்படின்னு சொன்னா நம்மளை உருவாக்குவன். கிரியேஷன் அப்படின்னு சொன்னா நம்மளால உருவாக்கப்பட்ட விஷயங்கள், கடவுளால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள். மனிதனுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும்போது அவன் அதை எதிர்கொள்ள தயார் நிலையில இல்லை. அந்த தயார் நிலையில இல்லைன்னு சொல்லும் போது அவன் பிரச்சனையை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறான். அப்போ கடவுளை தன்னால் உணர முடியாது, தன்னால் அனுபவிக்க முடியாது, பார்க்க முடியாதுன்னும் போது பரிகாரம் இருக்கிறவங்க இந்த போலீஸ் சாமியார்கள் காலில் விழுந்து பணத்தை ஏமாறுறாங்க. இப்போ அந்த சூழ்நிலையில ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவன் கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு அந்த இடத்துல அவன் ஒரு அறகுறையா அவன் ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா பரிகார பொருட்கள், அது இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி காப்பர் கம்பி புதைக்கிறது, பிரமிடுகள், தகடுகள், தாயத்துக்கள், சித்தர் எந்திரங்கள் ஏதோ சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. இதுக்கு ரெண்டு காரணம். அதுக்கு மக்களோட அறியாமை. ரெண்டாவது விஷயம் மக்கள்கிட்ட இந்த அறியாமையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய வியாபார யுக்தின்றதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். வாஸ்து என்பது உண்மை, இது ஒரு கான்செப்ட். இதுல பரிகாரம் இல்லைன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இங்க பரிகாரத்துக்கு யார் ஏமாறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இது ஏமாறதில்ல. நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் இதுல ஏமாறுறாங்க. அப்போ சாணக்கியர் சொன்னதான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஒரு பார்வை இல்லாதவன் குழியில விழுந்தா தப்பு இல்லை, ஆனா பார்வை உள்ளவன் இரவில் விழுந்த குழியில பகல்ல விழுறான் போது அது அவனோட மிஸ்டேக்கு. அப்போ பரிகாரம் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் பொய் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நிச்சயமா சார், நீங்க சொன்னதுல நிறைய உண்மைகள் இருக்கு. ஒரு நேயர் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். சித்ரா என்கிற நேயர் நாமக்கல் இருந்து காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சித்ரா, உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. வணக்கம் சார். அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு ரெண்டு கேள்விங்க சார். கேளுங்கம்மா. முதல் கேள்வி வீட்லயோ ஆபீஸ்லயோ பணப்பெட்டி எந்த இடத்துல வைக்கலாம்? சரிம்மா. ரெண்டாவது கேள்வி கிழக்குலயும் வடக்குலயும் ஜன்னல் நீக்கி வைக்கணும்னு சொன்னீங்க. அது எதனால, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களாங்க சார்? இல்ல சித்ரா, நீங்க இந்த நிகழ்ச்சியில 3வது முறை தொடர்பு கொள்றீங்க இல்லையா? ஆமாங்க சார், நாங்க வீடு சேஞ்ச் பண்ணிட்டேங்க சார். ஓகேம்மா. அதாவது என்னன்னா, ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். உங்க கேள்வி நல்ல கேள்விதான், மத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. நம்பர் 1 நீங்க என்ன கேட்டீங்கன்னா, கிழக்குலயும் வடக்குலயும் ஜன்னல் நீக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் நீங்க தூங்கும் போது, உங்க குழந்தைகள் தூங்கும் போது முகத்தை போத்தி தூங்குவீங்களா, முகத்தை திறந்து தூங்குவீங்களாமா? சார், முகத்தை போத்தி தானுங்க சார் தூங்குவோம். ஐயோ, அது தவறு இல்லையாமா? அது எப்படி முகம் போத்தக்கூடாதுமா? ஏன்னா உங்களுக்கு நல்ல காற்றோட்டம் தேவை முகத்துக்குன்னும் போது அது முகம் மூடி யாரும் தூங்க மாட்டாங்கம்மா. அப்போ அது ஃபண்டமெண்டலா நீங்க ராங்க. அதே போல வீட்டோட முகப்பகுதி வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பகுதி, அந்த இடம் மூடக்கூடாதுமா. ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, எங்க பணப்பெட்டி வைக்கலான்ட்டு தெற்கு மேற்கு இணையக்கூடிய தென்மேற்கு மூலையில வடக்கு பார்த்து வைக்கலாம், கிழக்கு பார்த்தும் வைக்கலாமா? அதுதான் உங்களோட கேள்விக்கு பதிலுமா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சித்ரா. வாழ்க வளமுடன். சார், இப்ப இந்த கோவில் ஆராய்ச்சிகள் இதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடமா பார்க்கப்படுறது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். இங்க மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, முக்கியமா எதையும் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அந்த கோவில் என்ன சார் இருக்கு? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டாளோட சிறப்பு என்னன்னு தெரியும்னா, நீங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தெரிஞ்சுக்கணும். அது 108 திவ்ய தேசங்கள் இருந்தாலும் 8 திவ்ய தேசங்கள் சுயம்பு திவ்ய தேசங்கள் சொல்லும்போது, தானா வந்தது கஷேத்திரங்கள் சொல்லும்போது அதுல முதன்மையானது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். ரங்கநாதருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, 11 ஆழ்வார்கள் பாடின ஒரு ஸ்தலம். வேற திருப்பதி கூட 10 ஆழ்வார்கள் தான், ஆண்டாளையும் சேர்த்து சொல்றேன். 3வது கருடாழ்வார் உட்கார்ந்த நிலையில உள்ளது. 4வது ரொம்ப மிக முக்கியமான சிறப்பு, எல்லா திவ்ய தேச பெருமாளும் இரவு ஸ்ரீரங்கத்தை தூங்குவதா ஐதீகம். வேற எந்த பெருமாள் கோயிலுக்கும் இந்த சிறப்பு கிடையாது. ரங்கநாதர் இதுல ரொம்ப முக்கியமானது. ரங்கநாதருக்கு மாலை அணிவிக்கும் போது எல்லா நாச்சியார் மாலை அணிவிக்க மாட்டாங்க. ஆண்டாள் நாச்சியாரோட மாலை மட்டும்தான் எப்பவுமே அணிவிக்கப்படும். இவர் மாலையை மற்ற நாச்சியார்கள் சாத்திப்பாங்க. அப்போ
ஸ்ரீரங்கநாதர் இவ்வளவு முக்கியமானவர், இவ்வளவு இம்பார்ட்டன்ட், இவர் தான் நம்பர் 1 சொல்லும் போது அவருடைய மனைவியான ஆண்டாள் பிறந்த மண் வந்து ஸ்ரீலிபுத்தூர். அங்க பார்க்க வேண்டிய இடம் ஆண்டாள் பிறந்த நந்தவனம். பெரியாழ்வாரோட ஒரு 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 வீடு, பிறந்த வீடு, அதாவது அவங்களோட வம்சாவளிகள் வாழ்ந்த வீடு இருக்கு. பெரியாழ்வாருக்கும் தனி சன்னதி இருக்கு. வடபத்திர சாயி, ஆண்டாள், ரங்கமன்னார், கருடாழ்வார் எல்லாம் 3 பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. அதாவது ஏகாசனத்தில் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இருக்கக்கூடிய இடம். மற்ற இடத்துல கருடாழ்வார் ஆப்போசிட் இருப்பார் பெருமாளுக்கு, இங்க ஒரே ஆசனத்தில் இருப்பாங்க. இது வந்து பார்க்க வேண்டிய இடம். இந்த சிறப்பு வாய்ந்த ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, சதுரகிரி திருவண்ணாமலையோட அதிகமான சித்தர்கள் உருவாக்கப்பட்ட இடம் ஸ்ரீலிபுத்தூர் கோயில். நம்பர் 2, இந்த நந்தவனம், ஆண்டாள் கோயில் நந்தவனத்துல சாமானியனாக வந்து இன்னைக்கு மிகப்பெரிய மத குருமார்களாக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை எனக்கு தெரியும். உலகமே போற்றக்கூடிய மத குருமாக்கள். அதுக்கு காரணம் அந்த நந்தவனம் மண் தான். நிச்சயமாவே இந்த கோவிலுடைய சிறப்புகள் பத்தி நல்லாவே சொல்லிருந்தீங்க. இன்னொரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராம்ஜி என்கிற நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராம்ஜி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ராம்ஜி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க ராம்ஜி. ஹலோ வணக்கம் சார், வாழ்க வணக்கம் சார். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க ராம்ஜி சார், சொல்லுங்க. காந்தி சார். சார் சொல்லுங்க, காந்தி தானே? ஆமா ஆமா ஆமா. சொல்லுங்க சார், சொல்லுங்க. வீட்டுல இந்த துளசி மாடம் வைக்கலாம் சொல்றாங்களா, அது எங்க வைக்கலாம் சார்? சார் வடகிழக்குலயும் தென்மேற்குலயும் வைக்கக்கூடாது, வடமேற்குலயும் தென்கிழக்குலயும் வைக்கலாம். வடகிழக்குல வந்து கண்டிப்பாக வைக்கவே கூடாதுன்னு எனக்கு கருத்து சார். துளசின்றது ஆண்டாள் சார். அதை வைக்கும் போது ஆண்டாள் நம்ம வீட்டுல இருந்தா என்ன மரியாதை கொடுப்போமோ அந்த மரியாதையோட ட்ரீட் பண்ணோம். இந்த துளசி மாடம் பக்கத்துல செருப்பை காட்டி விடுறது, தொடப்பத்தை வைக்கிறது போன்ற விஷயங்கள் பண்ணக்கூடாது சார். நல்ல கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி காந்தி சார். வாழ்க வளமுடன். தஞ்சாவூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சண்முகப்பிரியா. வணக்கம் சண்முகப்பிரியா, உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் சார். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். தஞ்சாவூர்ல எங்க இருந்து பேசுறீங்க? ஸ்ரீனிவாசபுரம் சார். அம்மா சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க சார். எங்க வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு. சரி. தென்மேற்கு மூலையில வந்து பாத்ரூம் வச்சிருக்காங்க. சரி, இப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு வேற இது வந்து பக்கத்திலேயே, அதாவது உள் சைடு தென்மேற்கு மூலையை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி படிக்கட்டு அடியில வைக்கிற மாதிரி இருக்கு. அப்படி வைக்கலாமா? இல்ல, படிக்கட்டு எங்க இருக்கு? அது வந்து தென்மேற்கு, அதாவது லேண்டிங்ல இருந்துச்சு முன்னாடி பாத்ரூம் லைட்டிங். இப்போ அது உள்மூலையில வச்சிருக்கீங்களா? உள்மூலையில வைக்கணும். அது ரைட்டா தப்பா? வைக்க கூடாது, தவறுமா. ஃபர்ஸ்ட் படிக்கட்டு ஒழுங்கா இருக்கான்னு பாத்துங்க. வெளியில போட்டிருக்க படிக்கட்டு ஓபன் ஸ்டேர்கேஸ் கேண்டிலிவரா இருக்கணும். பில்லர் போட்டு படிக்கட்டு இருக்க கூடாது. வீட்டோட உள்மூலையில எந்த உள்மூலையிலும் படிக்கட்டு வரக்கூடாது. முதல்ல அந்த தப்பு திருத்தீங்க. ரெண்டாவது டாய்லெட்டை வடமேற்கு மூலைக்கு மாத்தீங்க. அதுதான் நல்ல விஷயம். சண்முகப்பிரியா, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். சரி, இப்ப நீங்க முக்கியமா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்ல வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள், அந்த கோவிலோட சிறப்புகளை பத்தி நிஜமாவே நல்லா சொல்லியிருந்தீங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அந்த கோவில்ல வந்து அதிர்வுகள் எந்தெந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கும், அந்தந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் நம்ம கேள்வியோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, அந்த கோவில்ல அதிர்வுகள் ரொம்ப ஜாஸ்தியா உள்ள ஒரு விஷயம் வந்து ஆண்டாள் பிறந்த நந்தவனம், ஆண்டாள் நந்தவனம். ரெண்டாவது ஆண்டாள் முகம் பார்க்கக்கூடிய கிணறு இன்றைக்கும் இருக்கு. மூன்றாவது ஆண்டாள் ரங்கமன்னா கருடாழ்வார் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த இடம் சன்னதி. நாலாவது பெரியாழ்வார் சன்னதி. ஐந்தாவது வடபத்திர சாயி. ஆறாவது எல்லாத்துக்கும் மேலாக ராமர் அனுமர் மேல கை போட்ட மாதிரி ஒரு இடம் உண்டு. அந்த இடம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அது நான் எப்பவுமே எனக்கு ஒரு ப்ராப்ளம் இன்ஃபேக்ட் வரும்போது நான் அந்த ஒரு போட்டோ தான் ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா எப்பவுமே நம்ம கூட கடவுள் இருக்க மாதிரி ஆண்டாள் இருந்து நான் உன்னை பாத்துக்கிறேன், ஐ எம் தேர் வித் யூ, ஐ வில் டேக் கேர். நம்ம ஒரு டிரைவிங் வந்து வண்டியில போயிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் வந்து அந்த நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர் வந்து பிரேக் போட்டு நிறுத்திடுவான்ற மாதிரி எப்பவும் நம்ம கூட கடவுள் இருக்கான்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இது வேற எந்த கோயிலும் இந்த அனுமர் மேல ராமர் கை போட்ட ஒரு இது இல்லை, ஒரு சிற்பம் கிடையாது. இது ரொம்ப அதிர்வுகள் மிக ஜாஸ்தி உள்ள இடம் அது. இன்ஃபேக்ட் ஆண்டாள் கோயிலுக்கு போறதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. பொதுவாக ஏகாதசி திதி ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை சுவாதி, ஞாயிறு அல்லது சுவாதி வரும்போது போகலாம். ரேவதி அல்லது ஏகாதசி வரும்போது போகலாம். பூரம் செவ்வாய்க்கிழமை, சதுர்த்தி திதி, இதுல எது வந்தாலும் போகலாம். கண்டிப்பாக கூடாரவள்ளி மார்கழி 27, ஆடிப்பூரம், அப்புறம் பகல் 10 10 பகல் 10ல முதல் நாள் ஆண்டாள் ரங்கமன்னாரோட அவங்க அம்மா வீட்டுக்கு போற நாள். அப்புறம் வந்து கருட சேவை, ஏதாவது 5ஆம் நாள் 7ஆம் நாள் வந்து சயன சேவை, இதெல்லாம் வந்து போகக்கூடிய நாட்கள்.
கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் போக வேண்டிய இடம் பெரியாழ்வாரோட வம்சாவளிகள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கும் நம்ம போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இன்னைக்கும் ஸ்ரீலிபுரத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிச்சயமா சார். பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற நேர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலசுப்ரமணியம், திருப்பூர்ல இருந்து காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சார்? வணக்கம் 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 சார். நான் வீடு கட்டிட்டு இருக்கிறேங்க மேடம். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன் சார். வீடு கட்டிட்டு இருக்கிறேங்க. வாழ்க வளமுடன் ஒழுங்கா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வீடு வேற ஆயிடுச்சுங்க சார். சார் சொல்லுங்க. 2 வீடு கிழக்கு முன்னா, கிச்சன் வடக்கு முன்னாங்க. அதுல முன்னால போர்ட்டிகல், வடக்கோட்டு மூல கிழக்கு போர்ட்டிகல் வைக்கலாங்களா? வைக்க கூடாது சார். அந்த வடகிழக்குல போர்ட்டிகல் வரக்கூடாது. நல்ல கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். சரவணன் அப்படிங்கிற நேர் காத்திருக்கிறார், திருவண்ணாமலையிலிருந்து சரவணன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், உங்களுடைய கேள்வி என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன் சார். எஸ் சார். என்னுடைய வீடு வந்து வடக்கு பார்த்து வீடு சார். எஸ் சார். கிழக்கும் மேற்கும் தெரு இருக்கு. கிழக்கும் மேற்கும் தெரு இருக்கு. வடக்கும் தெருக்கும் தெரு இருக்கு சார். கார்னர் வீடு. இல்ல, கிழக்கு மேற்கு வடக்கு 4 பக்கமும் தெரு இருக்கு. ஆமா சார். வடக்கு பார்த்து மன சார். இல்ல, 4 பக்கமும் தெரு இருக்கு. ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரிங்க சார். ஓகே. முன்னாடி வந்து செல்போன் டவர் ஒண்ணு வருது சார். எந்த இடத்துல இருக்கு? வடக்கு எங்க வீட்டை பார்த்து ஒரு 100 அடி தொலைவில் இருக்கு சார். இருக்கக்கூடாது சார். என்ன பண்ணலாம்? செல்போன் டவரை மாத்த முடியுமா? இல்ல, மாத்த முடியாது சார். நம்ம வாடகை வீடா சொந்த வீடா? சொந்த வீடு சார். சரி, அப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது பரிகாரம், ஏதாவது எந்திரம் கொடுத்துடலாமா? இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல சார் அதெல்லாம். அப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, வெரி குட் சார். இந்த அவேர்னஸ் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம் சார். வாஸ்து உண்மைன்றதை தெரிஞ்சுங்க, வாஸ்துல பரிகாரம் இல்லைன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நன்றி. அப்போ வடக்கு பக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல பெட்டரான வீட்டு வாடகை வீட்டுக்கு போகலாம். அப்ப நாளைக்கு உங்க பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு அந்த தவறான விஷயத்தை அதை எடுக்க வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சேஃபான வாழ்க்கை வாழ முடியும். உங்க வீட்டுல தென்மேற்கு தெருக்குத்து இருக்கான்னு பாத்துங்க சார். ஏன்னா 4 பக்கம் ரோடுன்னு சொல்றீங்க. வடகிழக்கு தெருக்குத்து இருந்தா ரொம்ப நல்லது. தென்மேற்கு தெருக்கு தான் அந்த வீடை விட்டு வெளியிட போயிடுங்க சார். நல்ல கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் சார். திருநெல்வேலியிலிருந்து பிரீத்தி என்கிற இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பிரீத்தி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க. மேடம் வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். திருநெல்வேலி எங்கிருந்து பேசுறீங்க? பேசுறேன் சார். வாழ்க வளமுடன். வெரி குட்மா, சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. இங்க வீடு வந்து மேக்க பார்த்த வீடு சார். சரி. கிழக்குல வந்து ஜன்னல் வைக்கணுங்கிறாங்க, வடக்குல ஜன்னல் இல்லாம இருந்தா நல்லதா, சரியா தவறா? தெரியும் சார், அது வைக்கணுங்கிறாங்க. ஆனா வந்து வடகிழக்குல வந்து பொதுச்சேர் இருக்கு, அதான் வைக்கலாம். ஆமா, பொது சுவர் இருக்குன்னா 1-2 அடிக்கு முன்னாடி புதுசா நமக்கு ஒரு சுவரை போட்டுட்டு ஜன்னல் வைக்க முடியுமா, முடியாதா? இல்ல சார், இங்க வந்து கிழக்குல வாசல் இருக்கு. இல்ல, நான் கேக்குறது கேள்வி சொல்லுங்கம்மா. இப்ப பொது சுவர் நம்ம வீட்டுல வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ இருக்குன்னா பொது சுவர்ல ஜன்னல் வைக்க முடியாது. அப்ப நம்ம வீட்டோட பொது சுவர்னு சொல்லக்கூடிய வடக்கு அல்லது கிழக்கு சுவரை 2 அடியோ 3 அடியோ உள்ள தள்ளி போட்டுட்டு அந்த இடத்துல ஜன்னல் வைக்க முடியுமா, முடியாதா? வைக்க முடியுமா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி சார். குலதெய்வத்தை வந்து வீட்டுல வச்சு கும்பிடலாமா? எதுமா? படத்தை, குலதெய்வம் படத்தை எனக்கு நான் பொதுவா நான் சொல்றது இல்லம்மா. அதை அவாய்ட் பண்றது நல்லதுமா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். திருவள்ளூரில் இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் ஆனந்த், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்த், உங்களுடைய கேள்வி என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், ஆனந்த் பேசுறேன். சொல்லுங்க ஆனந்த், தொடர்ந்து பேசுங்க சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஆனந்த் சார். வாழ்க வளமுடன் சார். எஸ் சார். எஸ் சார். ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் சார். இப்ப வீட்டுக்கு 4 புறங்களுள்ள நீர்நிலைகள் இருக்குங்களா? வீட்டுக்கு 4 புறமும் நீர்நிலைகள், வாட்டர். ஆமா ஆமா ஆமா. அது தெற்குல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி. அது வந்து வீட்டுக்கு ஒட்டின மாதிரி இருக்கக்கூடாதா, இல்ல டிஃபரன்ஸ் என்ன சார்? அதாவது நம்ம வீட்டுக்கு தள்ளி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வீடு இருக்குன்னா அந்த நீர்நிலையால பாதிப்பு இல்லை சார். வீடை ஒட்டி தெரு இருக்கு, தெருவை ஒட்டி நீர்நிலை இருக்குன்னா அது பாதிப்பை கொடுக்கும். தெற்கு மேற்கு வடமேற்குல இருக்கக்கூடிய தென்கிழக்குல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பாதிப்பு சார். வடகிழக்குல இயற்கையா ஒரு நீர்நிலை இருந்ததுன்னா அது மிக அமோகமான இடம் சார். ஐ திங்க் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின் நினைக்கிறேன். நல்ல கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். சென்னையிலிருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் சுப்பிரமணியன், அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க.
வணக்கம் சார், வாழ்க வளமுடன். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வணக்கம் சார், வாழ்க வளமுடன். எஸ் சார், எஸ் சார். சார் எனக்கு 40 வயசு வரைக்கும் ஆகுது சார், இன்னும் சொந்த வீடு அமையல எனக்கு. சரி, நீங்க உங்க ப்ரோக்ராம் நிறைய நாளா பாத்துட்டு இருக்கேன். எங்க வீட்டுல வாடகை வீட்டுல இருக்கேன். சரி, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது. வடக்கு மூடி இருக்கு, வடகிழக்குல டாய்லெட் இருக்கு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப கிளியரா புரியுதா ப்ரோக்ராம் அப்பனா? ஆமா சார், நிச்சயமா புரியுது சார். ஓகே, இதுல பரிகாரம் உண்டா சுப்பிரமணியன் சார்? இல்ல சார், பரிகாரம் பண்ணல, சுத்தமா நம்பிக்கை இல்ல சார். நீங்க தான் சார் எனக்கு ஃபுல்லா ஒரு ரோல் மாடல் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போ நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க சார்? நான் வந்து அக்கௌண்டன்டா இருக்கேன் சார், இன்கம் டாக்ஸ் அக்கௌண்டன்டா இருக்கேன் சார். சார் அதாவது நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். லைஃப் வந்து ரிப்பல்ஷனும் அட்ராக்ஷன் தான் சார். லைஃப் கொல்லுதலும் தள்ளுதலும் தான் வாழ்க்கை. அப்போ நீ எதை நினைக்கிறாகோ அதை அதாக ஆவாய். நீங்க எனக்கு வீடு, சொந்த வீடு வேணும், பக்கா வாஸ்து டிசைன் வேணும், நான் வந்து அமோகமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால இருக்க முடியும் சார். அப்போ உங்களுக்கு வீடு வேணும். நீங்க வந்து என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி சார்? பெண் தெய்வம் வழிபாடு உண்டா உங்களுக்கு? குலதெய்வ வழிபாடு முருகர். முருகர். நீங்க எந்த ஊர் சேர்ந்தவர்? சொந்த ஊர் எது? சொந்த ஊர் ஆரணி சார், பெரியபாளையம். நான் எனக்கு தெரிஞ்சு சென்னையில திருப்போரூர் முருகர் கந்தசுவாமி சார், ஒரு அற்புதமான கோயில். ஆரணில இருந்து உங்களுக்கு பக்கம். அது வந்து கிருத்திகை இல்ல செவ்வாய்க்கிழமை வந்து வழிபாடு வச்சுங்க. இந்த தேங்காய் வாங்கிட்டு போறது, கற்பூரம் ஏற்றுறதெல்லாம் கான்செப்ட் இல்ல, இந்த விளக்கு போடுறதெல்லாம் சார். அப்போ பணம் இருக்கிறவங்க தான் கடவுள்னு ஆயிடும். நீங்க அந்த இடத்துக்கு போங்க. எனக்கு இந்த ஏன்னா நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம், அது தப்புன்னு தெரியும். அந்த வீட்டுல இருந்து நம்ம சொந்த வீட்டுக்கு போகும்போது அந்த எனக்கு வீடு வேணுன்ற எண்ணத்தை அந்த முருகர் கோயில இருந்து போடுங்க. திருப்பூர் முருகர் கோயில இருந்து உங்களுக்கு வீடு கிடைக்கும் சார். அதே போல வடிவுடையம்மன் திருவொற்றியில் இருக்கக்கூடிய கோயில் நல்ல கோவில். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கும். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சார். ஆண்டாள் துணை நிற்பால். வாழ்க வளமுடன் சார். திருவண்ணாமலையிலிருந்து சக்கரவர்த்தி என்கிற இணையர் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சக்கரவர்த்தி, உங்களுடைய கேள்வி என்ன? பதிவு செய்யுங்க. மேடம், புதுசா வீடு கட்ட போறோம் மேடம். இப்ப இருக்கிற வீடு கட்டலாமா சார்? வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார், புதுசா வீடு கட்ட போறீங்க? ஆமாங்க சார். அது இப்ப நம்ம இடத்துல வந்து புதுசா வீடு கட்டுறது இப்ப கட்டலாமா? ராசி இப்போ சார் கட்டலாம் வேணா கட்டக்கூடாது சார்? கட்டலாம், கட்டி ஆகணும்னா கட்டலாம் சார். அப்போ நீங்க வந்து 4 நட்சத்திரம்ன்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு உங்க மனைவிக்கு உகந்த நாள் எதுன்றத பாத்துங்க. நல்ல ஒரு வயதான நல்ல ஜோதிடம் தெரிஞ்ச ஜோதிடரை பார்த்து உங்க மனைவியோட நட்சத்திரம் பிறந்த திதிக்கு வச்சு ஒரு நாள் குறித்து அந்த நாள்ல ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமாக வீடு உங்களுக்கு கைவசப்படும். ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டன்ட் லோக்கலாகவும் கன்சல்ட் பண்ணீங்க. வாஸ்துபடி உள்ள வீடு ஒரு நல்ல ஜோதிடத்தோட ஒரு வழிகாட்டுதலோட நல்ல வீடு அமைய உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். சேலத்திலிருந்து சண்முகம் என்கிற நேயர் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சண்முகம், உங்களுடைய கேள்வி என்ன? பதிவு செய்யுங்க. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். ஹலோ, வணக்கம், வாழ்க வளமுடன் சார். சண்முகம் எடப்பாடி, சேலம் எடப்பாடி சார். மாசம் கோயில் கண்டிப்பா சார். என்னங்க சார்? சொல்லுங்க சார். வடக்கும் கிழக்கு மேடா இருக்கு சார். காமன் கட்டிருக்காங்க. என்ன வடக்கும் கிழக்கு மேடா இருக்கு சார். வடக்கும் கிழக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல மேடா இருக்கு. ஆமாங்க சார். நம்ம வீடு அப்ப வந்து அதாவது தெற்குலயும் மேற்குலயும் தாழ்வார மாதிரி வீடு பள்ளத்துல இருக்கு, அப்படிதானே? ஆமா. இது இருக்கலாமா, இருக்க கூடாதா சார்? இருக்க கூடாது சார். என்ன பண்ணலாம் சார்? காம்பவுண்ட் வால் போட்டாங்க சார். அது இருந்தாலும் அந்த பக்கம் மேடா இருக்குங்க சார். அதாவது பள்ளம் தானே சார்? காம்பவுண்ட் வால் போட்டா பள்ளம் உயரமாயிடுமா? அது இப்போ நீங்க வந்து நல்ல வீட்டுக்கு போகணும்னு ஒரு எண்ணத்தை போடுங்க. தாராபுரம் காடு அனுமந்தராய சாமி பழனி முருகரை பிடிச்சிங்க. உங்க ஊர்ல இருந்து பக்கம் அந்த வீடு கிடைக்கணும்னு நினைச்சு அதே இடத்துல நல்லா ஒரு 3 அடி 4 அடி தூக்கி அதுக்கப்புறம் அதுல சின்ன குடிசை போட்டு வாழ்ந்தா கூட நல்லா வாழ்வீங்க சார். வடக்குலயும் கிழக்குலயும் மேடு இருக்கக்கூடாது. ஐ திங்க் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா வடக்குலயும் கிழக்குலயும் தெருக்கூத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க அம்மா அப்பா உங்க கூட இருக்காங்களா? இருந்தாங்கன்னா அவங்க நல்லபடியா பாத்துங்க சார். நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். ஒரு நேரும் ஒரு விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க சார். அதே மாதிரியே இப்ப இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு வாஸ்து குறிப்புகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்து கன்சல்ட் நான் மத்தவங்கிட்ட இருந்து வேறுபடுறேன். நிறைய பேர் வந்து வாடகை வருமானம் வேணும்னு சொல்லிட்டு இந்த தீப்பெட்டி மாதிரி வீடு கட்டி வாடகை விடுவாங்க. அதுக்கு நிறைய பேர் வாஸ்து பார்ப்பாங்க. விச் ஐ டோன்ட் டூ. உங்களுக்கு வாடகை வருமானமே தவறுன்றது என் கான்செப்ட். அப்படி விடுற பட்சத்துல பக்கா வாஸ்துபடி கட்டி கொடுக்கணுன்றதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு. அப்போ அந்த மாதிரி வாடகை விடும்போது கண்டிப்பாக ஒயின் ஷாப் கொடுக்கக்கூடாது. கோர்ட்டு, இந்த சப் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், இந்த சீட்டாட்ட விடுதிகள், சூதாட்ட விடுதிகள்,
அப்புறம் இறைச்சி கடை, அசைவ உணவு விடுதிகள், அப்புறம் ஷேர் புரோக்கிங் ஆபீஸ், ஷேர் கமோடிட்டிக்கு புரோக்கிங் ஆபீஸ், இது போன்ற இடங்கள், இது போன்ற ஆட்களுக்கு, அப்புறம் வட்டி கூடுறவங்க, நம்ம இடத்துல இருந்து 10 பேருக்கு வட்டி கொடுத்து வாங்குவாங்க, இது போன்ற ஆட்களுக்கு கண்டிப்பாக வாடகை கொடுக்கக்கூடாது. யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நல்ல முதியோர் இல்லம் நடத்துறாங்க, அனாதை ஆசிரமம் நடத்துறாங்க, அப்புறம் ஸ்கூல் கேட்கறாங்க, புஸ்தக சாலை, பிரிண்டிங் பிரஸ், இது போன்ற நல்ல குடோன், இது போன்ற விஷயங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக கொடுக்க கூடாதுன்னு யாரும் நான் சொல்லிட்டேன். ஸோ அது மாதிரி கொடுக்கும்போது அந்த நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த இடத்துல கிரியேட் ஆகி அந்த வருமானத்தோட நமக்கு பாவங்களும் சேர்ந்ததை அவங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் வாஸ்து டிப் ஃபார் திஸ் வீக். நிச்சயமா சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னொரு நேயர் காத்திருக்கிறார், சென்னையிலிருந்து எத்திராஜன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் எத்திராஜன், உங்களுடைய கேள்வி என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன். ஒன்னும் இல்ல, நாங்க திருமலாயில இருந்து பேசுறோம். அம்பத்தூர் பக்கத்துல இருக்கு திருமலாயில. சரி. தென்மேற்குல தான் பெட்ரூம் இருக்கு. சரி. அதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் பண்ணணும். அது எந்த பக்கம் பண்ண, அந்த தென்மேற்குல இருக்க பெட்டுக்கு கீழ்பக்கம் பண்ணலாமா ஒரு பாத்ரூம்? சார் நீங்க கேள்வி எப்படி கேட்கணும்னா, சார் நான் வீடு, நான் சொந்த வீட்டுல இருக்கேன், எனக்கு தென்மேற்கு பெட்ரூம்க்கு டாய்லெட் எங்க போடலான்னு கேட்கணும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே ஒண்ணு இல்லைன்னா லைஃப்ல ஒண்ணு எதுவுமே இல்லாம போயிடும் சார். இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. தென்மேற்கு பெட்ரூம்க்கு வடமேற்கு பக்கத்துல டாய்லெட் போடுங்க. கண்டிப்பாக தென்மேற்கு ரூம்க்கோ எந்த ஒரு ரூம்க்கோ பெட்ரூம்க்கோ தென்கிழக்குல டாய்லெட் வரக்கூடாது சார். நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள் எத்திராது சார். வாழ்க வளமுடன். இன்னொரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்வி. நாகேந்திரன், வணக்கம் நாகேந்திரன், உங்களுடைய கேள்வி என்ன, பதிவு செய்யுங்க. ஹலோ சார், இப்ப இந்த ஆண்டாள் கோவில் பத்தி சொல்லிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரியே இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்லையும் பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும் சொல்லுங்க. இந்து மதத்துல 2 இம்பார்ட்டன்ட் டெம்பிள் தமிழ்நாடு பொறுத்திருக்க, ஒரு இந்துவா பிறந்தவன் போக வேண்டிய இடம். ஐ ஆல்வேஸ் ஒன்னு ஸ்ரீலிபுத்திர ஆண்டாள், ஒன்னு காமாட்சி அம்மன். ஏன்னா ஸ்ரீலிபுத்திர ஆண்டாள் அவள் அருளால் அவன் தாழ் வணங்கி, ஆண்டாள் மூலியமா தான் பெருமாள் அடைய முடியும். இங்க காமாட்சியை பிடிச்சிட்டீங்கன்னா எல்லாமே காமாட்சிக்குள்ள அடக்கின்றதுதான். கா என்றால் கலைமகள், மா என்றால் மலைமகள், அக்ஷினா கண்கள், கலைமகளையும் மலைமகளையும் கண்களாக கொண்டவள் காமாட்சி. சப்த மோட்சபுரியும் பாத்தீங்கன்னா காசி, அயோத்தியா, துவாரகா, ஹரித்வார், உஜ்ஜயினி, மதுரா, 7வது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். நவகிரகமும் அங்கதான் அடக்கும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், சந்திரன், சூரியன், அங்க இருக்கக்கூடிய 108 திவ்யதேசத்துல 85வது திவ்யதேசமான கல்வ பெருமாள் புதனுக்கு, அவங்க மனைவி சௌந்தரலட்சுமி வெள்ளிக்கு, ஐயப்பன் சனிக்கு, துர்வாசர் குருக்கு, அங்க இருக்கக்கூடிய நாகசுப்ரமணியன் ராகு கேது செவ்வாய்க்கு. அப்போ அதுக்கு போக 5 மகாசக்திகள் இருக்கு அங்க. காமாட்சி, வாராகி, ராஜஷியாமலா, சௌந்தரலட்சுமி, அன்னபூர்ணி. இத மாதிரி இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த கோவில், சக்தி பீடம் வேற எங்கேயுமே கிடையாது. அப்ப இந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ரொம்ப விசேஷம். எப்படி ஆண்டாளுக்கு ஆடி பூரம் அவரோட பர்த்டேவோ, காமாட்சிக்கு ஐப்பசி பூரம் பர்த்டே இந்த மாசம் 30ஆம் தேதி. காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாங்கன்னா கண்டிப்பா துர்வாசர் சன்னதி பார்க்கணும். காமாட்சி அம்மன் கோயில தென்மேற்கு மூலையில குளம் ஒட்டி உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. காமாட்சி அம்மன் முன்னாடி உட்கார்ந்து, ஸ்ரீசக்கரம் முன்னாடி உட்கார்ந்து நல்லது. அப்புறம் துண்டீர மகாராஜான்னு ஒரு சிலை உண்டு முதல் பிரகாரத்துல, அதுக்கு மேல ஏறி உட்காரணும். அங்க ஏன்னா அங்க எல்லாமே ஜீவ சமாதிகள் தான். அங்க நடக்கிறதே தவறு, அந்த இடத்துல உட்கார்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போறது ஐப்பசி பூரம் ரொம்ப விசேஷம். வர 30ஆம் தேதி அது மஸ்ட். அதெல்லாம் லைஃப்ல இன்னொரு வாட்டி கிடைக்காது. நம்பர் 2 திருவாதிர நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் காமாட்சிக்கு உரிய ஒரு விஷயம். திதின்னு பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி, ஏகாதசி திதி ரொம்ப ரொம்ப நல்லது. வளர்பிறையில எப்ப வேணா போலாம். பௌர்ணமியில நவாவரண பூஜை போறது, இரவு போறது ரொம்ப விசேஷம். இதுதான் காமாட்சி அம்மனுக்குரிய சிறிய குறிப்புகள். திருச்செங்கோடிலிருந்து முத்துக்குமார் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்துக்குமார், உங்களுடைய கேள்வி என்ன, பதிவு செய்யுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வணக்கம் சார், வாழ்க வளமுடன். எஸ் சார். சார், நாங்க மேற்கு பார்த்து ஒரு வீடு வாங்கியிருக்கோம். சரிங்க சார். அது மேற்கு பார்த்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது ஏதோ நாம கரெக்ட் பண்ண முடியுமாங்க சார்? இல்ல, யாரு சொன்னது வாங்கக்கூடாதுன்ட்டு? அது பக்கத்துல பெரிய வாஸ்து பாக்குறது தான் சொல்லுங்க. அவர் ஏதாவது பணம் கொடுத்தாரா நீங்க வீடு வாங்குறதுக்கு? இல்ல, வீடு வாங்குறதுக்கு இல்லைங்க சார். நாங்க இல்ல, வீடு வாங்குறதுக்கு ஏதாவது பணம் கொடுத்தாரா அவரு? இல்லைங்க சார், வாங்கல. நீங்க உழைச்சி சம்பாதிச்ச பணம் தானே சார்? ஆமா சார், ஆமா சார். இந்த ரோட்ல போறவங்க எல்லாம் அட்வைஸ் கேட்காதீங்க சார், இது வாங்கலாமா வாங்க கூடாதான்ட்டு.
இப்ப கிழக்கு மேற்கு வடக்கு இல்ல சார், நான் சொல்றேன், நீங்க வாங்குறது வந்து மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு முக்கியம் இல்ல சார். மேற்குல வாங்கும்போது தெற்குத்து தவறான தெற்குத்து இருக்கான்னு பாத்துங்க. வாசல் உச்சத்துல வடக்கு ஒட்டி இருக்கா, அப்போ வந்து நீங்க மேற்குல வந்து உங்க வட்டாரத்துல என்ன ப்ராப்ளம், கொங்கு மண்டலத்துல மேற்கு வாசல் அப்படின்னு வந்தாலே நீங்க தென்கிழக்குல டாய்லெட்டை போட்டுருவீங்க சார், செப்டிக் டேங்க தென்கிழக்குல போட்டுருவீங்க. அது மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல இந்த சென்ட்ரல் செப்டிக் டேங்க் போட்டுருக்காங்க. அது தவறு சார், அது தவறு. அது உங்களோட ஏரியா ப்ராப்ளம் சார். சோ நீங்க வந்து தயவுசெய்து மேற்குல வந்து வீடு வாங்கக்கூடாது, பார்த்த வீடு வாங்கக்கூடாதுன்றதுலாம் தவறான கான்செப்ட். அவங்களுக்கு வாஸ்து தெரியாதுன்ற இந்த கருத்து. அந்த தவறை நீங்க அவங்க போட்ட எண்ணத்தை விட்டுட்டு நல்ல வாழ்க்கை அந்த வீட்டுல வாழ முடியும்னு நினைச்சுக்கங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அது வந்து வடமேற்கு வடக்கு பக்கம் போடணும் சார் செப்டிக் டேங்க. நீங்க அது நடக்கிற பாதனால வடமேற்கு மேற்கு பக்கம் போட்டுங்க சார். நல்ல கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். சார், இன்னைக்கு எல்லா நேயர்களுடைய கேள்விக்கும் ரொம்ப அருமையாவும் தெளிவாகவும் ஆன்சர் பண்ணீங்க. அதே மாதிரியே ஒரு கோவில்ல கவனிக்க வேண்டிய விஷயங்களை பத்தியும், அதே மாதிரியே கோவிலுக்கு என்னைக்கு போகணும், எந்தெந்த இடத்துல அதிர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தியும் ரொம்ப பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் சார். ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரிய கொதாய நித்திய மங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. இத்துடன் வாழ்க வாஸ்துவிட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தியுடன்.